சிவனுடைய நெற்றிக்கண்ணில இருந்து அக்னி பொறி பறந்து வந்து கங்கை நதியில விழறது. அதனாலதான் அவருக்கு பேரு காங்கேயன். நிறைய பேர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆண் பெண் சேர்க்கையில உருவான ஒரு குழந்தை. அவர் சொன்னாரு, உமா, இந்த சஷ்டி விரதம் நீங்க முருகருக்காக 6 நாள் இருட்டறையில் இருங்க. திருத்தணிகையில் உங்களுடைய ஆசா, பாசம், கோபம், தாபம் எல்லாத்தையும் அடக்குங்க. பருத்த முலை என்று அம்பாளோட மார்பகங்களை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம்? கட்டமாலா ஸ்தோத்திரத்தை சாதாரணமா உலகத்துல எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அதை சொல்றேன், அதுக்காக சொல்றேன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. அது அதுவல்ல. ரொம்ப அழகா சிவனோட வழிபாடுமே சொன்னீங்க, அதே மாதிரி அம்பாலோட வழிபாடும் சொன்னீங்க. ஆனா இப்போ முக்கால்வாசி பேருக்கு பார்க்குறவங்களுக்கு எப்போ கார்த்திகேய வழிபாடு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, முருகர் ஒரு இஷ்ட கடவுளா இருக்காரு, அவர்கிட்ட இது பண்ணோம்னா நம்ம எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? ஆனா எப்படி கரெக்டான ஒரு முறையான வழிபாடு எப்படி பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. கார்த்திகேய வழிபாடு. கார்த்திகேயா, குமரா, அம்பாளோட ஆசையான புத்திரன் இல்லையா? இல்ல ஒரு விஷயம் பாருங்க, சிவன் பார்வதி இவங்களுக்கு 2 குழந்தைங்கன்னு சொல்றோம். ஆக்சுவலா நாங்க 3 குழந்தைங்கன்னு சொல்லுவோம். அசோக சுந்தரின்னு சொல்லுவாங்க. பாலாமா நம்ம ஸ்ரீவித்யில நம்ம வழிபடுவோம். பாலா உபாசனை ஸ்ரீவித்யில வருது. சரி. முருகர், கணபதி. கணபதி எப்படி பிறந்தார் என்பது அம்பாள் ஒரு ஹரித்ரா கணபதி செய்தாங்க. இது முருகருடைய பிறப்பு எடுக்கும் பொழுது சிவனுடைய நெற்றிக்கண்ணில இருந்து அக்னி பொறி பறந்து வந்து கங்கை நதியில விழறது. அதனாலதான் அவருக்கு பேரு காங்கேயன். கங்கை நதியில அது 6 குழந்தைகளாக உருவெடுக்குது. அந்த 6 குழந்தைகளை அம்பாள் அணைக்கும் பொழுது அது 6 ஒன்றாக சேர்ந்து 6 முகமாக மாறுகிறது. அது சரவண பொய்கையில ஒதுங்குது. சரவண பொய்கையில இருந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க. கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படுகிறார். இது நான் ஒரு மேலோட்டமா சொல்றேன். இதுல நான் எதற்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆண் பெண் சேர்க்கையில உருவான ஒரு குழந்தை. அப்படி அல்லவே. நமது புராணங்கள் கூட அதை சொல்லல. அம்பாளோட கைகள்ல சக்தியில உருவானது கணபதி. சிவனுடைய அக்னியா சக்கரம் என்கின்ற 3வது கண்ணிலிருந்து, நெற்றிக் கண்ணிலிருந்து பறந்த அக்னி பிழம்பிலிருந்து தோன்றியவர் கார்த்திகேயா. கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயா. சரி சரி. இப்போ இந்த கார்த்திகேயனுடைய ஆற்றல் இந்த கலியுகத்துல அதிகமா இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சிவ வழிபாட்டில என்னுடைய ஆன்மீக பயணம் தொடங்கியது. சக்தி வழிபாடு, அம்பாள் இடைப்பட்டாங்க. மெதுவா எப்பொழுதுமே நான் முருக பக்தியாகவும் இருந்தேன். கந்தசஷ்டி கவச்சம் அவ்வளோ முறை நம்ம பண்ணி, அது இப்படிதான் ஆரம்ப பூஜையே கந்தசஷ்டி கவச்சம். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஷ்டி கவச்சம் தான் இருக்கும். அப்படித்தான் அதனுடைய உள்ளர்த்தங்களை புரிஞ்சு, ஆஹா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு உள்ள வந்தேன். இப்படி நான் செய்து என்னுடைய ஆன்மீக பயணத்தை பண்ணிட்டே இருக்கும் பொழுது முருகனுடைய வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. நான் கண்ணில் பார்த்தேன். அதாவது அவர் கண்கண்ட தெய்வம். கண்கண்ட தெய்வம். அவர் நமக்கு காட்சி கொடுப்பார். அதற்கு முன்பு வரையிலும் நான் கார்த்திகை உபாசனை என்று எதுவும் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. சஷ்டி விரதம் வருஷம் இருப்பேன். இப்படி ஒரு சஷ்டி விரதம் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னால இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அன்பர், அவர் இஸ்லாமியர் தான். நமது நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அரபு நாட்டை சேர்ந்தவர். நம்ம அம்பாள் மேல பக்தி உடையவர். அவர் என்கிட்ட அவர் என்ன உமா உமான்னு கூப்பிடுவார். ஏன்னா உமா என்றால் அவர்களோட அம்மா, நமக்கு உமா, உமானா லலிதாமா. அவர் அப்படிதான் சொன்னார். அவர் சொன்னாரு, உமா, இந்த சஷ்டி விரதம் நீங்க முருகருக்காக 6 நாள் இருட்டறையில் இருங்க.
எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க எனக்காக இருங்க. அவர் அங்கிருந்து எனக்காக ப்ரே பண்ணாரு. சரிங்களா? அங்கிருந்து சரி. அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து நீங்க இருட்டறையில் இருங்க. எந்த மனித முகத்தையும் பார்க்காதீர்கள். ம். எந்த வெளிச்சத்தையும் பார்க்காதீங்க. ம். கம்ப்ளீட் டார்க்னஸ் ஃபுல்லா. எல்லாம் நம்ம ஜன்னல் வழியா கூட லைட் வரக்கூடாது. எல்லாத்தையும் அடைச்சிருங்க. லைட் போடக்கூடாது. நோ ஃபோன், நத்திங். ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸோ என்ன சாப்பிடுவீங்களோ கொஞ்சத்த கொண்டு வச்சுக்கோங்க. பசிச்சா சாப்பிடுங்க. இல்லன்னா முருக உபாசனை மட்டும், சண்முகத்துடைய மந்திரம் மட்டும் சொல்லிட்டே இருங்க. நீ இது வந்து எனக்கு கடவுள் சொல்றாரு. நான் உனக்கு சொல்றேன் உமா அப்டின்னாரு. சரி. ஓகே நான் ஐ டூக் இட் அப். நான் அத எடுத்துட்டேன். ம். ஸோ 6 நாள் 3 நாள் ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா ம். உங்களுக்கு எப்போ பகலாகும், எப்போ இரவாகும், ம். எப்போ சாப்பிட ஒண்ணும் தெரியாது. பசிச்சா சாப்பிடுவோம். ஸோ இப்படிதான் அது போயிட்டு இருந்தது. ஈவன் ரெஸ்ட் ரூம் போறது எல்லாமே இருட்டுக்குள்ள தான். ம். இருட்டுல அப்படியே தடவி தடவி போய்க்க வேண்டியது. இப்படி இருந்துட்டு இருந்த 3வது நாள் இந்த மந்திரமெல்லாம் ருத்ரம் சொல்லுவேன். ஏன்னா மனப்பாடமா சிலதெல்லாம் தெரிஞ்சதுனால ரொம்பவும் சொல்லுவேன். ருத்ரம் சொல்லுவேன். ம். இது மட்டும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது காட்சி கிடைச்சது. ஒளி வடிவமாக வேல் ஏந்தி வந்து நின்னார். சரி. அன்னையில இருந்து சண்முக உபாசனை என்று ஒன்று நான் இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இது வந்து எனக்கு எப்படி கிடைச்சது என்னால எனக்கு தெரியாது. சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பழைய புத்தகங்கள். அதாவது அது இப்போ பிரிண்ட்ல கூட இல்லாத ம். ம். ஒரு சில புத்தகங்கள் எனக்கு அது ஒரு இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களாக தான் நடக்கும். ம். ஸோ அது என் கையில கிடைச்சது. அதுல இருந்த சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சு இன்னைக்கு அது மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் நானு. ம். ஒரு சிலருக்கு இந்த சண்முக உபாசனை, ஆசனை, ம். லலிதா உபாசனை, ஆசனம், ம். பீயிங் சீட்டட் நெக்ஸ்ட். உபம்னா பக்கத்துல. ம். இறைவனுக்கு அருகாமையில் இறைவனாகவே அமர வைக்கக்கூடியது உபாசனை. சரி. அப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா மந்திரங்கள் இருக்கும். ம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் யந்திரங்கள் உண்டு. அந்த யந்திரங்கள் வந்து முழுமையாக வழிபட வேண்டும். இப்ப நீங்க லலிதாம்மாவ பத்தி கேட்டீங்க. ம். லலிதாம்மாவோட யந்திரம் ஸ்ரீ சக்கரம். அதை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். ம். அப்போ லலிதாம்மாவோட யந்திரம் அல்டிமேட்டா ஸ்ரீ சக்கரம். சரி. சண்முகத்துக்கும் அதே மாதிரி ஒரு யந்திரம் உண்டு. ம். நம்மளோட கார்த்திகை பெருமானுக்கும் ஒரு யந்திரம் உண்டு. அதுக்கு பரிவார தெய்வத்தைகள் என்று சொல்லுவோம். எந்த ஒரு தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்தின் சக்தியை நம்ம வந்து பரிவார தெய்வத்தாக்கள் என்று சொல்லுவோம். அப்ப அந்த பரிவார தெய்வங்கள் அந்த இடத்துல உண்டு. அவர்கள் எல்லாரையும் வழிபட்டுட்டு நம்ம க்ஷேத்திரபாலர்கள் எல்லாரையும் வழிபட்டுட்டு சண்முகனை வழிபடக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. சரி. இதெல்லாம் அப்போ வந்து மந்திரம், ம். யந்திரம், ம். தந்திரம் என்று சொல்லுவோம். தந்திரம் என்பது வழிபாட்டு முறை. சரி. அப்போ அந்த யந்திர உபாசனை இருக்கு. ம். அதுக்கு மேல நம்ம வந்து சண்முகத்துக்கு அபிஷேகம் பண்றது, வழிபடுறது இது எல்லாமே உண்டு. ம். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேல எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும், நம்ம முதல்ல பேசினது போல நீரின் மூலமாக அதை கொடுக்கறதுக்கு பேரு தர்ப்பணம். நமக்கு வந்து பித்ரு தர்ப்பணத்தை பற்றி தான் நமக்கு தெரியும். ஆமா. இறந்தவர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கிறது பித்ரு தர்ப்பணம். ம். ஆனால் தெய்வங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது உபாசனையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி. இப்போ கணபதி தர்ப்பணம் உண்டு, லலிதாம்மா தர்ப்பணம் உண்டு, பாலா தர்ப்பணம் உண்டு, ஷியாமளா தர்ப்பணம் உண்டு, ம். ஷண்முக தர்ப்பணம் ம். அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சு நான் எழுதியிருக்கேன். 666 தர்ப்பணம். சரி. 666 ம். தீர்த்தம் கையில விட்டு சண்முகத்துக்கு கொடுக்கிறது. ம். இத நான் எழுதி முடிச்ச ஒரு அற்புத அனுபவம் எனக்கு அதுல கிடைச்சது. சொல்றப்பயே எங்களுக்கு கேட்கிறப்பயே ஒரு ஒரு அனுபவமா தான் இருக்குமா? அற்புத அனுபவம். ம். நான் வந்து அது எழுதுன்னு சொன்னாரு. எழுத ஆரம்பிச்சு மொபைல்ல தான் டைப் பண்ணேன். எழுதுனேன். எனக்கு தவறா, சரியான்னு தெரியாது. ம். ம். ஏன்னா, யாரும் வந்து இது தப்பு, ரைட்டுன்னு சொல்றதுக்கு என்கிட்ட யாருமே இல்ல. நீ தான்ப்பா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எழுதி முடிச்சுட்டு நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் நான் முதல்ல பார்த்துருவேன். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் மத்தவங்களுக்கு குடுப்பேன். சரி. ஸோ நான் செய்தேன். செய்து முடிச்சுட்டு, எடுத்து வச்சுட்டு நான் வாக்கிங் போனேன். நடக்கப்போ ஒரே சந்தன மணம். அற்புதமான சந்தன மணம். எங்கேருந்து வருது? யார் வீட்லயாவது ஊதுபத்தி இருக்கா? அப்படின்னு சரி. சொல்லி. ஊதுபத்தி ஏத்திருப்பாங்க அப்படின்னு வச்சுட்டு வாக்கிங் போயிட்டேன். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் அந்த சந்தனம், அதாவது வந்து ம். சுத்தமான சந்தனத்தினுடைய ஒரு வாசம். புரியுதுமா. வீட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தாலும் அந்த வாசனை தொடர்ந்துட்டே இருக்கு. சரி. எனக்கு இந்த சந்தன மணம் வந்து நெறைய தடவ கிடைச்சிருக்கு. ஒரு தடவ ஒரு ஒரு வயதான ஒரு பெரியவர் உடைய வடிவத்துல வந்து நான் ஒரு சித்தர பார்த்துருக்கேன். ம். அவர பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது அந்த சந்தன மணம் வந்தது. அதே ம். போல. இது அப் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப சிவபெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கு வந்து அந்த அந்த மனம் வரும் அப்டின்ற ஒரு விஷயம். அத கண்டிப்பா. மட்டும் தான் உணர முடியும் நான் அப்டின்றது. ஆக்சுவலா அந்த தீர்த்தத்திலேயும் மனம் வரும். திருநீர் மனம் வரும். மனம் சரி. மாறும். ஓகே. அப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாத்த போகும்போது,
அவ்வளோ சந்தனமானம். அப்புறம் தான் கண்டுபிடிச்சு என் உடல்ல இருந்து வந்தது. ஓ! சரி, இத நான் ஒரு 4, 5 நாள் எல்லாம் பண்ணிட்டு, என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட குடுத்தம்மா இத டைப் பண்ணிருங்க. அப்பதான் நமக்கு கரெக்ட்டா நான் ஹேண்ட் ரிட்டனா பண்ணிருக்கேன். அந்த பிள்ளைங்க சொன்னது என்னன்னா, "அம்மா இத நான் டைப் பண்ணி முடிக்க எங்க ரூம் ஃபுல்லா சந்தன மணம் அம்மா. இத ம். விட நமக்கு என்ன அத்தாட்சி வேணும்? முருகர் வந்து இத அப்ரூவ் பண்ணார்." அப்ப நாங்க எல்லாமே செய்ய ஆரம்பிச்சோம். ம். எல்லாருக்கும் அந்த காட்சி, அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. இதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள முருகர் வந்து எனக்கு இதுக்குள்ளாக கொடுத்தார். அதாவது பாருங்க, நம்ம சொல்றோம் வேல். ம். வேல் என்பது எதை காட்டுகிறது? வேல் வேல் பந்தம், சஸ்திர பந்தம். எல்லாரும் குத்து, குத்து கூர்வடி வேலாங்கும்போது என்ன பண்ணுவாங்க? எதிரிகள குத்துன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. நோ, நோ. ம். வேல் என்பது குண்டலினியின் சொரூபம். உங்க மூலாதாரத்திலிருந்து மேலெழும்பக்கூடியது தான் குண்டலினி. இது மேலெழும்பி நெற்றிக்கண் திறக்க வைப்பது வேல். வள்ளி தெய்வானை, இடகலை பிங்கலை. ம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி சண்முகா. ம். ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்று. ஸோ மயில் மந்திர சக்தி. ம். மந்திர சக்தியின் மூலமாக குண்டலினியை மேலே ஏற்றக்கூடிய ஒரு வித்தை தான், இதை உணர்த்துவது தான் வேலாயுதம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் ம். எனது உளத்தில் உரை கருத்தன் ம். மயில் நடத்து குகன் வேலே. வேல்மாறல் ம். இன்னைக்கு பிரபலமா தமிழ்நாட்டுல எல்லாரும் படிக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. ஆனா, அதையும் வெளியே வச்சிராதீங்க. உள்ள கொண்டு போங்க. ம். திருத்தணிகையில் ம். உங்களுடைய ஆசா, பாசம், கோபம், தாபம் எல்லாத்தையும் அடக்குங்க. ம். திருத்தணியில் உதித்து அருளும் மூலாதாரத்திலிருந்து குண்டலினியை மேலேற்றுங்கள். ம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை சென்னிமலை. குண்டலினி எங்க போனோம்? சகசிரார சக்கரத்திற்கு போகணும். சரி. மலை விருத்தன் மயில் நடத்து மந்திர சக்தி. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன். உள்ள வாங்க, இந்த ஒரு பாடல் சொன்னா போதும். சரி. எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து மந்திரத்தினால் மேலே ஏத்து. மயில் நடத்து குகன் வேலே. குகன் அவரோட உச்சக்கட்ட மந்திரம் அதுல இருக்கு. நான் வந்து தீட்சை வாங்குறவங்களுக்கு அதை கொடுப்பேன். மிகப்பெரிய ரகசியம் அதுல அடங்கி இருக்கு. மிகப்பெரிய ரகசியமான ஒரு மந்திரம் அது குகன். ம். இதய ஹிருதய குகையில் வசிப்பவன் இல்ல. ம். அந்த மந்திரத்திற்கு பேர் குஹ்ய மந்திரம்னு பேரு. இங்க கற்றறிந்த பெரியவர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது என்ன. ம். குகன். குகன் என்றால் குஹ்ய மந்திரம். குஹ்யம்னா ரகசியம். ரகசிய மந்திரம். நடத்து குகன் வேலே. இப்ப அடுத்த வரி நான் ஒண்ணு சொல்லுவேன். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் ம். மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். வள்ளிக்குறத்தியை பற்றி பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ம். பருத்த முலை என்று அம்பாளோட மார்பகங்களை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம்? சிறுத்த இடை அவங்க அழக வர்ணிக்கிறதா விளக்கம் கொடுக்கறாங்க. ம். கருத்த குழல் அவங்க முடி, வெளுத்த நகை. ம். ஓகே, இதனுடைய உள்ள தாத்பரியத்துக்குள்ள நான் போகல இப்போ. அதாவது இதுக்குள்ள முழு பிரபஞ்ச தத்துவம் அடங்கி இருக்கிறது. அன்னையினுடைய மார்பகங்கள் எப்படி ஒரு குழந்தையை போஷிக்கின்றனவோ, ம். அம்பாளுக்கும் நம்ம பேசுவோம். லலிதா சஹஸ்ரநாமத்திலும் உண்டு. ம். ஸ்தனபாரதலம் மத்திய பட்ட பந்த வலித்ரயா. ஓகே, அதுலயும் உண்டு. அது காரணம் என்னன்னா, அந்த இடத்துல அந்த மார்புகள் இந்த உலகத்தை போஷிக்கின்றன. ம். சிறுத்த இடை அதுக்கும் ஒரு தத்துவ விளக்கம் உண்டு. ம். வெளுத்த நகை
அழகிய புன்சிரிப்பு, அந்த பல்லு, இது வள்ளி அல்ல, மந்திரம். கருத்த குழல், இன்ஃபினிட்டி. ஓ! கேசவன் எடுத்துக்கோங்க. கேசவன் பேர் வைக்கிறோம்ல, ஆமா. நானு பார்ப்பேன் சில நேரத்துல எல்லாம் போடுவாங்க தமிழ் இதில கேசவன் பேர் வைக்கிறாங்க. இது வந்து என்னமோ மாற்றி அதெல்லாம் வந்து முடி பத்தி எல்லாமா பேர் வைப்பாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ம். கம் ஆன், இன்ஃபினிட்டி, கேசவன், இன்ஃபைனைட். புரியுதுங்களா? சரி. கருத்த குழல், நான் ஒண்ணு தான் டச் பண்றேன். ம். மரச்சிறுமி விழிக்கு நிகராகும், நாட் ஹர் ஐஸ். தேர்ட் ஐ, வேல். இப்ப பாருங்க, உடல்ல மூலாதாரத்துல இருந்து வேலை கொண்டு போய் நெற்றிக் கண்ணுல இப்படி வைங்க மேல. வேல் உள்ள உட்காருதா? வேல்மாறல் பாடல். அப்போ இது சாதாரண ஒரு சடங்கா கொண்டாடாதீங்க. இது உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். உடனே இது வந்து ஹார்ட் பிளாக்கை எடுக்கும், சத்தியமா எடுக்கும். ஹார்ட் பிளாக் என்ன, உடம்புல எங்க நோய் இருந்தாலும் எடுக்கும். இது மந்திரம், மகா மந்திரம். அப்போ இது உணர்ந்து அந்த ஒரு உச்சரிப்போட கரெக்டா சொல்லுங்க. திரை கடலை உடைத்து, புரியுதுங்களா? அங்க பிரேக்கிங். நிறை புனர் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய. சோ பாருங்க, இது ஹார்ட் பிளாக்க பத்தியே பேசல. இது வந்து கிரந்திகளை பத்தி பேசுது உடல்ல. சரி, மூலாதாரத்துல இருந்து மேலே எழும்பக்கூடிய கிரந்திகளை பற்றி பேசக்கூடிய. நான் வந்து கோடு மட்டும் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த விளக்கங்கள் எல்லாம் எனக்கு வந்து முருகபெருமான் சொல்லி கொடுத்ததுதான், எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. இதை கொடுத்துட்டு வேல்மாறல் மகா மந்திரத்திற்கென்று எனக்கு வந்து காட்சியா ஒரு யந்திரத்தையும் கொடுத்தாரு. இது எங்கேயுமே கிடையாது, நம்ம கிட்ட மட்டும் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் என்னுடைய கிட்ட வரவங்களுக்கு நான் அதை கொடுத்து சொல்லி கொடுக்குறேன், எப்படி சொல்றது, எப்படி அந்த வேல்மாறலை ஃபுல்லா அதுல அர்ச்சனை பண்ணிட்டே போறது அப்படிங்கிறது. ஏனென்றால் வேல் என்பது குண்டலினி சக்தி, மயில் என்பது மந்திரம், வள்ளியன் தெய்வானை என்பது இடகலையன் பெண்கலை, சூரிய நாடி, சந்திர நாடி, இது மூச்சு இதுல அடங்கி இருக்கிறது. எல்லாம் ஒன்றாக சேர்ந்த ஒரு அற்புத விளக்கம் தான் வந்து இந்த வேல்மாறல். முருக உபாசனை, இந்த சண்முக உபாசனை மந்திர உச்சாடனத்தோடு கூட இந்த பூஜை முறைகள் எல்லாம் சேரும் பொழுது இந்த முருகப்பெருமானுடைய காட்சி கனவுல இல்ல, நனவுலயே கிடைக்கும். கண்களை திறந்து பார்க்கலாம். கண்ணை மூடி கனவுல பார்க்கறது அல்ல, கண் திறந்து அவரது காட்சிகளை காண முடியும், அனுபவிக்க முடியும். நீங்க வந்து கண்ணை திறந்து நேர்ல பாக்குறீங்களோ, அவரை உணர முடியும். எப்ப நீங்க வந்து உணர்ந்திருக்கிறீங்கன்னா, என்றைக்கு beyond this all this perturbations, that is எல்லாத்தையும் கடந்து நம்ம நிக்கிறோமோ, எல்லாத்தையும் கடந்து நிக்கிறோம். எனக்கு இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி போயிருமோ, அந்த பயமே இல்ல. எது நடந்தாலும் சந்தோஷம், உன்னுடைய அருள் எனக்கு, அவ்வளவுதான். எதை நம்ம தடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? எதையுமே தடுக்க முடியாது. அப்போ முற்றிலும் சரணாகதியோட நம்ம கொடுக்கறது தான் இது. நான் வந்து சொல்ல இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், நான் சொல்லிடுறேன், இதையும் நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். சரி, ஸ்ரீசக்கரம். இன்றைக்கு ஸ்ரீசக்கரத்தை பத்தி நிறைய தவறான எண்ணங்கள் மக்கள் மனதுல இருக்கும். அதாவது யார் வேணாலும் ஸ்ரீசக்கரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு, வாங்கிக்கலாம். யார் வேணாலும் ஸ்ரீசக்கரத்தை வச்சுக்கலாம். ஆனால் அது யந்திரம். யந்திரம் யந்திரம் என்றால் நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? தமிழ்ல வந்து ஒரு கருவி. சரி, அப்போ ஒரு கருவி சரியாக இருக்கும் பொழுது அந்த கருவி சரியாக வேலை செய்யும். கருவி தவறாக இருக்கும் பொழுது அது எப்படி வேலை செய்யணுமோ அப்படித்தான் வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? இப்ப மிக்ஸி போடுறீங்க, மிக்ஸிக்கு மேல மூடியை போடாம இட்ஸ் பியூட்டிஃபுல் மிக்ஸி, எல்லாம் அழகா வேலை செய்யும், மூடியை மட்டும் போடாம ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு யோசித்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ரீ சக்கரத்தை கையாள்வதிலே கவனம் தேவை. தயவு செய்து ஸ்ரீ சக்கரத்தை பற்றி முழுமையாக தெரியவில்லை என்றால் வாங்காதீர்கள். என்னென்ன தவறுகள்லாம் பண்றாங்க? நிறைய அதனுடைய டைமென்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா தவறா வருது. நிறைய தவறுகள் வருது. தவறாக இருக்கக்கூடியது எந்த அளவிற்கு நன்மை செய்யுமோ அந்த அளவுக்கு கெட்டது செய்யும், தப்பா இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சரியான இடத்திலே சரியான ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் வாங்கலாம். அதர்வைஸ் வாங்காதீங்க. நீங்களே ஒரு ஸ்ரீசக்கரம், உங்க உடம்பே ஸ்ரீசக்கரம் தான். பாவன உபனிஷத் அதுதான் சொல்றது, ஒவ்வொரு மூச்சும் தேவியினுடைய ஆளுமையில தான் நம்ம இருக்கோம். அப்ப முதல்ல இங்க கொண்டாங்க தேவியை, அதுக்கப்புறம் ஸ்ரீசக்கரம் உங்களை தேடி வரும். ஏன்னா அந்த அவசரப்பட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. நிறைய பேர் எனக்கு போட்டோஸ் வரும்,
தயவு செய்து அதுக்குள்ள போயிடாதீங்க. தயவு செய்து பார்த்து கரெக்டானது நமக்கு அமையும். தேவி கொடுப்பா. அது வரையில வெயிட் பண்ணுங்க. சரி. அடுத்ததாக கட்கமாலா ஸ்தோத்திரம். இந்த கட்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னாக்கா, வீச்சறிவாள். அதோட அர்த்தம் வந்து வீச்சறிவாள். மாலையாக கட்டப்பட்ட வீச்சறிவாள். இப்போ இந்த கட்கமாலால என்னன்னா, அந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுடைய பெயர்களும் இருக்கும். அதை மாலையாக சரமாக தொடுத்தது. கட்கமாலாவை பற்றி நிறைய பதிவுகள் நிறைய இருக்கு. நான் கூட ஒரு பதிவு அதை பத்தி போட்டிருக்கேன். கட்கமாலா ஸ்தோத்திரம் சொல்லலாமா வேண்டாமான்னு. சொல்லலாம். கட்கமாலா ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாம். சரி. ஆனா அதற்கென்று சில முறைகள் இருக்கும். அதாவது கட்கமாலா சொல்றதுனால எல்லா தேவிகளுடைய நாமங்களை நம்ம சொல்றோம். இப்போ இந்த கட்கமாலா ஸ்தோத்திரத்தை முறையான ஸ்ரீவித்யை உபாசனையோடு, ஏன்னா அதுக்கு பொட்டன்சி கொடுக்கறது, அதனுடைய ஸ்ட்ரென்த் கொடுக்கறதே மூல மந்திரம் தான். சரி. அந்த மூல மந்திரத்தோட ஞாசம்னு இருக்கும். எல்லாத்துக்கும் ஞாசம். ஏதாவது நம்ம உடல் பாகங்களை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கும், நம்ம உடலுக்குள்ளாகவே அந்த தேவதாவை உள்ள கொண்டாடுறது. இதுதான் இந்த மதத்தினுடைய நம்மளுடைய தர்மத்தினுடைய அடிப்படை ஞாசம். நம்மளுடைய விரல்கள்ல, நம்ம ஹிருதயத்துல ஷடங்க ஞாசம்னு சொல்லும். உடல் பாகங்கள்ல அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலின் உடல் முழுவதும். இப்ப வந்து ஸ்ரீவித்யில ஸ்ரீசக்கர ஞாசம்னு ஒண்ணு இருக்கும். ஞாசம் ஸ்ரீசக்கர ஞாசம்னா ஸ்ரீசக்கர தேவதாக்களை உடம்பு முழுசும் கொண்டாடுறது. பிரமாதமா இருக்கும். பிரமாதம்ங்கிறத விட அந்த உணர்வு தெய்வத்தோடு இணையக்கூடிய அந்த உணர்வு கிடைக்கும். நிறைய விஷயம் உடல்ல வந்து ஹீலிங் நடக்கும். புரியுதுங்களா? சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்கிறதுதான் என்னது. ஸ்ரீவித்யை தீட்சை மூலமாக கட்கமாலா ஸ்தோத்திரத்தை சாதாரணமா உலகத்துல எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அதை சொல்றேன், அதுக்காக சொல்றேன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. அதுவல்ல. அதற்கும் கடந்து இது ஒரு முக்தி சாதனம். ஸ்ரீசக்கர வழிபாடுதான் கட்கமாலா ஸ்தோத்திரம். அதற்கும் தெளிவான உச்சரிப்பு தேவை. சரி. ஏன்னா நான் நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க, நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். கட்கமாலாங்கிறத கூட கடகமாலா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் தவறான வார்த்தைகள். கட்கம். சோ சரியான உச்சரிப்போடு, மந்திர தீட்சையோடு, ஞாசத்தோடு செய்யும் பொழுதுதான் கட்கமாலா ஸ்தோத்திரம் ஸ்ரீசக்கர பூஜையாக மாறும். உங்களுக்கு தேவையான பலன்கள் அத்தனையும் கொடுக்கும். அது போல 15 திதிகளுக்கும் 15 மாறுபட்ட கட்கமாலாக்கள் இருக்கின்றன. வேற வேற விஷயங்கள், வேற வேற முறைகள்ல அதை செய்வோம். இது எல்லாமே முறையான ஒரு ஸ்ரீவித்யில நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த தமிழகத்துல அம்பாள் லலிதா சஹஸ்ரநாமம் அரங்கேறிய இந்த தமிழகத்துல மீண்டும் லலிதா சஹஸ்ரநாமம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம பக்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து என்னென்ன நாமம் எப்படி நம்ம உச்சரிக்கப்படணும், அதே மாதிரி என்னென்ன பயன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இந்த கண்டிப்பா இது ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே வந்து பயனா இருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. நன்றி.